வணக்கம், நான் சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். இந்த இந்த ஆக்சுவலி இந்த படம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. விஜய் படம் ரிலீஸ் ஆகணுமா, சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகணுமா, அந்த கான்ட்ரவர்சியில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். பட் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இது 3வது வாட்டி இந்த படம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கமலாவில் நேற்று 9 o'clock பார்த்தேன். இன்னைக்கு நேற்று சாயங்காலம் ரோஹிணிலியை பார்த்தேன். இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் நேற்று இந்த சேனலில் பேசுனது சொல்ல முடியல. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யாரான சேனல் வந்திருந்தா பேசலான்னு தான் நான் ரொம்ப ஆசையை நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒன்று, த ஹேட்ஸ் ஆஃப் டு சுதா கொங்கார், பயங்கரமான டைரக்டர். இன்னும் அப்போ நம்ம இதில் லேடி டைரக்டர் இல்லைன்ட்டு அந்த பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரொம்ப நல்லா பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ராடினரி படம். பட் அது கேன்வாஸ் ரொம்ப சின்னது, இது கேன்வாஸ் ரொம்ப பெருசு. ஒன்று பீரியட் ஃபிலிமு, ஹிஸ்ட்ரி ஃபிலிமு, தமிழ்நாட்டில் நடந்தால் ஹிந்தி தென்கிறாங்க. இது கேன்வாஸ் பெருசு, ரொம்ப கேரக்டர்ஸு, ட்ரெயின், அந்த மாதிரி இதெல்லாம். அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக நடக்குது. நான் ட்ரிவாண்ட்ரமில் ஃபுல் பிளேட்னு ஒரு படம் பார்த்தேன், எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிமு, லேடி டைரக்டர். பட் இந்த லேடி டைரக்டர் நான் ஒரு 15,000 படம் பார்த்துருப்பேன். நான் நிறைய ஃபாரின் லேடி ஃபிலிம் டைரக்டர்ஸ் படம் எல்லாம் பார்த்துருப்பேன். இந்த சுதா கொங்காரியா நான் வேர்ல்டுலே நம்பர் 1 லேடி ஃபிலிம் டைரக்டர்னு தைரியமாக நான் சொல்கிறேன். அண்ட் இந்த பொண்ணுக்கு மணிரத்னம்க்கு ஒரு நாயகன் எப்படி பண்ணாரோ, பாம்பே எப்படி பண்ணாரோ, அந்த அளவுக்கு நல்ல படம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் அகைன் ரஜினிகாந்தோ கமல்ஹாசனோ இவங்களுக்கெல்லாம் நான் மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சிவகார்த்திகேயனுக்கு மறுபடியும் நான் சஜஷன் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி இப்போதைக்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசனை வச்சு ரொம்ப நல்ல படம் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த பொண்ணுக்கு தான் இருக்குது. அவருக்கு 100% ஃப்ரீடம் கொடுத்துடுங்க. நீங்கள் ஒரு 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு பண்ணுங்க. உங்ககிட்ட 50,000 கோடி இருக்குது, அது போதும். நீங்கள் நல்ல படம் நடிக்கணும். சும்மா நடிக்காத நடிச்சு பண்ணாத டான்ஸ் எல்லாம் பண்ணி பேருக்கு எடுத்துக்கிறதோட இந்த மாதிரி ஒரு டைரக்டர் படத்தில் ஒரு கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ நடிக்கலாம். சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஆமாம் 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 ஆமாம். இல்லை நான் வந்துட்டுருக்கேன், நான் வரலன்ட்டு கேளு. இந்த படத்தில் ஒரு 5-6 கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயம் ரவி வில்லன் கிடையாது, இது ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அவர் ஒரு கேஜிபியில் ஃபர்ஸ்ட் இந்தியன் போயிட்டு அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த கேஜிபி இந்த சிஐஏ மாதிரி, பட் அது ரஷ்யன் அசோசியேஷன், ஸ்பை அசோசியேஷன், ரொம்ப ஸ்ட்ராங் அசோசியேஷன். அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றாரு. பட் இவங்க போராட்டம் எல்லாம் அப்போ இருந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுக்கு தான். அவங்க நாங்கள் குறை சொல்ல முடியாது, ஏன்ட்டா அவங்க ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும். இங்கே சிவகார்த்திகேயன் கேரக்டருக்கு என்ன ப்ராப்ளம், என்ன விஷயம்ட்டா அவரு ஹிந்தியா ஃபோர்ஸ் பண்ணுறதும் அவங்க தடுக்கணும். ஸோ அது 2 பிரதரும் பண்ணியிருக்காங்க. அதர்வா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் கலக்கிருக்காங்க, ஜெயம் ரவி அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலா ஆக்சுவலி ஒரு ஹீரோயின் மெட்டீரியல், பட் அவர் ரொம்ப நல்லா கேரக்டர் பண்ணியிருக்கான். ஜிவி பிரகாஷ் எங்கேயோ போயிட்டார். எக்ஸ்ட்ராடினரி ரீரெக்கார்டிங்கு, எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸு. அப்போ ஒரு சாங் இருக்குது, ரத்னமாலான்ட்டு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சாங் பார்க்குறதுக்கே நீங்கள் 200 ரூபாய் கொடுக்கலாம். 1.5 minute தான் வரும். பட் நிறைய சாங்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோகிராஃபி, ரவி கே சந்திரன் நினைக்கிறேன், எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோகிராஃபி. அப்போ சுப்ரீம் சுந்தர் இவர் 3ஆம் முடிச்சில் பயங்கரமான 2 லாஸ்ட் ஃபைட்ஸ் அஜித்துக்கு பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இதில் ஃபைட் மாஸ்டரு, அவங்க இது நல்லா பண்ணியிருக்காங்க. பிருந்தா மாஸ்டர் தான் ரத்னமாலா சாங்குன்னு சொல்கிறாரு. அந்த கேட்குறதுக்கும் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீலீலாவை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவள் ஆக்சுவலி ஒரு கிளாமர் கேர்ள் தான், பட் அவ்வளோ அழகாக ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டு, ரொம்ப நல்ல டயலாக்ஸு. இல்லை சப்ஜெக்ட் அது 1960 ஹிந்தியை இம்போஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டில். அப்போ இம்போஸ் பண்ணிட்டா அவர் ஸ்ரீலீலா சொல்கிறான், தமிழ் ஒரு லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, தமிழ் ஒரு கல்ச்சரு, ஒரு கண்ட்ரி, ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங், ஒரு கல்ச்சர்.
ஸோ அதனால் நீங்கள் என்ன மணி ஆர்டர் பண்ண முடியாது, ரயில்வே ஸ்டேஷனில் போர்டு படிக்க முடியாது, டெக்ஸ்ட் புக்கெல்லாம் ஹிந்திலே வந்துடும். அது இது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டார்ச்சரான விஷயம். இப்போ திடீர்னு 2000 ரூபாய் மாற்றிட்டாங்க இல்லையா ஒரே நைட்டில், அந்த மாதிரி விஷயம் அது. அது ஒரே நாளில் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் புக் எழுதுறது ஹிந்தியில் டெக்ஸ்ட் புக் எழுதுறதுக்கு 6 months 8 months எல்லாம் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருந்தால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க இன்டைரக்டாக சொல்கிறாரு, அது கருணாநிதியாக இருக்கலாம். கருணாநிதி தான் சிவகார்த்திகேயன் கேரக்டர்னு சொல்கிறாரு, அது நமக்கு தெரியாது. பட் இன்டைரக்டாக ஹிண்ட் எல்லாம் வந்துட்டுருக்கு. பட் அப்பப்போ பெரியாரை காட்டுறாரு. ஐ திங்க் சேத்தன் நினைக்கிறேன் ஒரு அண்ணாதோர கேரக்டரில் வர்றாங்க நினைக்கிறேன். இப்போ கடைசியில் சொல்கிறாரு, ஐயோ ட்ரெயின் பெட்டியெல்லாம் எரிச்சிட்டாங்க. ட்ரெயின் பெட்டி எரிச்சிட்ட பரவாயில்லை, மறுபடியும் நாங்கள் அந்த ட்ரெயின் பெட்டியெல்லாம் ரெடி பண்ணலாம், மக்கள் சாவக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைமில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து வேறே ஸ்டேட்டில் இருக்க மகாராஷ்டிரா, மலையாளம், கன்னடா, ஆந்திரா அவங்களெல்லாம் கூட இந்த இதில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட் தான் அப்போ ரொம்ப பெருசாக இருந்தது அப்படி சொல்கிறாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்குது. இந்த சுப்ரீம் சுந்தர் ஃபைட்டு, ரவி கே சந்தர் கேமரா, டயலாக்ஸு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஒரு வேற என்ன, எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக. அது நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி படம் பார்க்கணுன்ட்டு நம்ம மைண்ட் செட்டு கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். இதில் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 4 சாங்ஸ் இருக்கு, அது பர்டிகுலராக ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கக்கூடாது அந்த கொண்டு வந்திருக்காங்க. 2 டான்ஸு 2 சாங்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது டான்ஸ் எல்லாம். நம்ம பிரபுதேவா ராஜீவ் மன்னன் படத்தில் காஜலோட ஒரு டான்ஸ் பண்ணுறாரு, நான் இருக்கோ தெரியும் உங்களுக்கு, கண்டு கொண்டேன்ல. அந்த மாதிரி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஒரு சீரியஸ் படம், யார் பார்க்குறாங்கன்னு தெரியல, பட் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சுதா கங்காராக்காக வந்து பார்க்கணும். இது ஆக்சுவலி இந்த படம் சிவகார்த்திகேயன் ஹீரோ கிடையாது. இந்த படத்தை ஹீரோ சுதா கொங்காரா தான். உண்மையாக அவதான் ஹீரோ. பட் ரொம்ப நல்ல படம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேளு. ஆமாம், லெங்க்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் அவ்வளோ நேரம் உட்கார முடியாது. 162 minutes இருக்குது. ஸோ லெங்க்த்து கண்டிப்பாக குறைக்கலாம். எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி. இப்போ கொஞ்சம் ஃபைட்ஸ் லெங்க்த்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 minutes, அது 1.5 minute பண்ணிக்கலாம். அப்போது டான்ஸ் எல்லாம் நீங்கள் குறைக்க முடியாது, பாட்டு குறைக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஒரு half minute 1 minute அப்படி குறைச்சிட்டு வந்தால் ஒரு 20 minutes குறைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல படம். சுதா கொங்காரா இந்தியாவில் நம்பர் 1 ஃபிலிம் டைரக்டர். அவளை தாண்டி இனிமேல் யாரானா வர்றாங்களான்ற டவுட் இருக்குது. அப்படி சொல்ல முடியாது. புது டைரக்டர்லாம் இப்போது சிறையன் ஒரு நல்ல படம் பண்ணார். இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல படம் பண்ணிட்டுருக்காரு. சுதா கொங்காரா குவாலிட்டியில் கூட ஏறலாம். பட் என்ன நான் கேட்குறேன்ட்டு, ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கெல்லாம் ஒரு தானாவா அந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கு வேறவருக்கெல்லாம் படம் கொடுங்க, சுதா கொங்காரா கொடுங்க. நீங்கள் 500 கோடியெல்லாம் சம்பாதிக்க வேண்டாம், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. ஒரு 2 கோடி ரூபாய் சும்மா வாங்கிட்டு ஒரு நல்ல படம் பண்ணுங்க, உங்களை 2 பேரும் டைரக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ஓன்லி சுதா கொங்காராக்கு இருக்கு. மணிரத்னம்க்கு இருந்தது, அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. என்ன படம், தக் லைஃப்ல ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. மணிரத்னம் கெப்பாசிட்டி இருந்தது, அது யாரோ டாமினேட் பண்ணி அந்த படம் கெட்டு போயிடுச்சு. இது ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் சத்யேந்திரா.